மணிமகுடம் மலர்களுக்கு அல்ல, மகத்தான பணி செய்தவருக்கு. கல்வி பணி அறப்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணித்த நம் அன்னை திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கு மணிமகுடம் சூட்டி வணங்கி பள்ளி வளர சிறக்கவும் அருள் வேண்டுகிறோம். அன்னையே தருவாயாக. ஒரு கை தட்டினால் ஓசை கேட்காது, பல கைகள் இணைந்து தட்டும் போதே ஓசை கேட்கும். இதற்கு எடுத்துக்காட்டு நம் பாரதி வித்யாபவன். நம் பள்ளி உருவாக முதல் காரணமாக இருந்த கை நம் உள்ளங்களில் என்றென்றும் வாழ்ந்து வரும் அன்பின் திருவுருவம் திருமதி காளீஸ்வரி அன்னையினுடையது. அன்னையின் கைகளை பின்பற்றி பல கைகள் இணைந்து செயல்பட்டு வெற்றிதான் இன்று சிறப்பாக இயங்கி வரும் நம் பாரதி வித்யாபவன் பள்ளி. பள்ளி என்றாலே கல்வி மட்டுமே சிறப்பு என்பது பலரின் கணிப்பு. இது தவறு. பள்ளி என்பது பாடம் புகட்டும் இடம் மட்டுமாயிருந்தால் பெருமை பெறாது. இன்றைய காலகட்டத்தில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தேவையான ஒழுக்கம், பாதுகாப்பு, ஆலோசனை கருத்துக்கள், கல்வி, தற்காப்பு கலைகள், தனித்திறமைகளை வெளிப்படுத்துதல், நல்ல ஆசிரியர்கள், மழலைகளின் செயல்பாடுகளுக்கு தகுந்த பள்ளி நிர்வாகம் என்று பலதரப்பட்ட நெறிமுறைகள் கட்டாயம் தேவை. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தும் ஒருங்கே பெற்று சிறப்பான பல கலைகள் நிறைந்த பல்விக்கூடமே எங்கள் பாரதி வித்யாபவன். தூக்கணாங்குருவி கூடு மிகவும் அழகானது, அற்புதமானது. தம் உள்ளங்கை அளவே உள்ள ஓர் பறவை பல திசைகளில் பற்பல பொருட்களை எடுத்து தொடுத்த அழகான வீட்டை கட்டும். அதுபோல ஒவ்வொரு படியாக வளர்ந்து வரும் பள்ளியே நம் பாரதி வித்யாபவன். எங்கள் பள்ளியின் முகவரிகள் பெற்றோர்களெனில் முகவரியின் அடையாளங்கள் மழலை செல்வங்களே. முத்தின் சிறப்பு சிற்பிக்குள் இருப்பதுதான், பள்ளியின் சிறப்பு மழலைகள் பயில்வதால் தான். மழலைகள் என்போர் மாண்புடையோர், கற்ற கல்வியை கலைநயமாக்குவோர். எம் பள்ளி மழலை செல்வங்கள் மாண்புக்கும் கலைநயத்திற்கும் முரமூட்டுபவர்கள். பயிலும் பள்ளியின் பெருமையை என்றும் பறைசாற்றும் கலங்கரை விளக்கங்கள் அவர்கள். இசையின் நாதம் வீணையிலே, மழலைகளின் செயல்பாடுகள் என்றும் பள்ளியிலே. எம் பள்ளி பெற்றோர்கள் முகவரிகள் மட்டுமல்ல, எங்களின் நல்ல ஆலோசகர்கள் அவர்கள். பூக்களை தொடுத்த நாரும் மணக்கும், அதுபோல நல் பெற்றோர்களை கொண்ட எம் பள்ளி மெம்மேலும் சிறக்கும். இதுவே முகவரிகள் எங்களுக்கு தந்துள்ள அடையாள வரிகள். வரிகள் வழிகளாகும், வழிகள் ஒரு நாள் வலிமையாகும். நல் பெற்றோர்களின் வரவால் பாரதி வித்யாபவனின் தூக்கணாங்குருவிகள் நல்ல ஆசிரியர்களே. குருவிகளுக்கு அச்சாணி சிறகுகள், ஆசிரியர்களின் அச்சாணி நம்பிக்கை. நம்பிக்கையின் முயற்சிதான் இன்று வளர்ந்து வரும் நம் பாரதி வித்யாபவன். 5 விரல்களும் ஒன்றாகுமா? ஆகாது. அதுபோலதான் நம் மழலை செல்வங்களும். மழலைகளின் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதே நம் ஆசிரியர்களின் கடமை. ஓர் வெற்றியின் அடையாளமே பயிற்சியும் முயற்சியும். அந்த பயிற்சி முயற்சியின் வெளிப்பாடு கடந்த ஆண்டு நம் பள்ளியின் அறிவியல் நிகழ்வின் முத்தாய்ப்பே மழலைகளின் பற்பல படைப்புகள். படைப்புகளின் பார்வையாளர்களாக அன்பு பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு சிறப்பு நிகழ்வின் கருத்து பதிவு. வானத்தில் மின்னிடும் விண்மீன்களை கண்டு ரசிக்கலாம், எண்ணி மகிழ முடியுமா? இயலாது. அதுபோல வாழ்வில் தான் மட்டும் உயர்வது சிறப்பல்ல. அன்று விதையாய் இன்று மரமாய் வளர்ந்துள்ள நம் பாரதி வித்யாபவன் மேலும் வளர எண்ணமும் உண்டு, செயலாற்றும் திறனும் உண்டு. அவரே எம்பள்ளி தாளாளர் திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் திறன் கொண்டு வெற்றி படிக்கட்டுகளை மழலை செல்வங்களுக்கு உருவாக்கி நல்ல எதிர்காலத்தை விளைத்தவர். காலம் உருவாக்கி இப்போட்டி உலகத்தில் மதிப்புமிக்க ஆசிரியர்களையும் திறன் வாய்ந்த குழந்தைகளையும் உருவாக்கி பற்பல சேவைகளையும் பற்பல சிறப்பையும் தனதாக்கியவர் நம் செல்வராஜ் ஐயா அவர்கள். பள்ளியின் தாளாளர் என்னும் எண்ணம் என்றும் இவருக்கு இருந்ததில்லை. தானும் இப்பள்ளியின் ஓர் பெற்றோர் என்னும் எண்ணமே என்னாலும் இவருக்குண்டு. இந்த எண்ணம் கொண்டதால் தான் கல்வி பணியை சீரிய பணியாக்குகிறார். வாதம் விவாதம் இவரின் சாதனை. சாதனையின் அடையாளமே நாளும் வளரும் நம் பாரதி வித்யாபவன். பவனின் தலைவனுக்கு நாம் என்றும் தலை வணங்குவோம். ஐயா நீர் வாழ்க பல்லாண்டு.